பெங்களூரில் உள்ள ஆர்ட் ஆஃப் லிவிங் ஃபவுண்டேஷன் உலகளாவிய ஆன்மீக மற்றும் மனிதநேய மையத்தில் சத்சங்க நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தியானம், மூச்சு பயிற்சி, மன அழுத்த மேலாண்மை மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபடும் வழிமுறைகள் உள்ளிட்ட வாழ்க்கை முன்னேற்ற பயிற்சிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் ஆன்மீக வழிகாட்டி ஸ்ரீ ரவிசங்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் இளைஞர்கள் புதுவை வளர்ச்சிக்காக முன்வர வேண்டும் என்றும் புதுவையை சொர்க்கமாக மாற்ற மாணவர்கள் தங்கள் பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் அனைத்து இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதுடன் ஒவ்வொரு மாதமும் மாநில வாரியாக மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்று குருவின் ஆசியை பெற்றார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், இளைஞர்களுக்கு தெளிவான இலக்கு அவசியம் என்றும் தியானம் என்பது மத எல்லைகளை தாண்டிய மனிதநேய பயிற்சி என்றும் கூறினார். மேலும் 2050க்குள் புதுவையை உலகின் முன்னோடியான மாநிலமாக மாற்ற இளைஞர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுவையிலிருந்து வந்த 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உட்பட இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து வந்த மாணவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். மாலை ஸ்ரீ ரவிசங்கர் உடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்துரையாட உள்ளார். இந்நிகழ்ச்சியில் பல மாணவர்கள், நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொள்ள உள்ளனர்.